students. This is 12th standard chemistry, new lesson, volume 1, solid state. So in the solid state we have one question, that is a point defect. Okay, the point defect is classified into stoichiometric defect, non-stoichiometric defect, and the impurity defect. In the stoichiometric defect, it's two types: Schottky defect and Frenkel defect. In non-stoichiometric defect, we have metal excess defect and metal deficiency defect. We are going to discuss about all this point defect. So first of all, what is point defect? So during crystallization, some of the lattice point அப்படின்னா cation, anion and the points, அதில் சில குறைபாடுகள் வரும், that we call as defects அப்படின்னு பேர். இதில் first one we are going to discuss the Schottky defect. What is mean by stoichiometric defect? Stoichiometric defect means பேலன்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு. தட் மீன்ஸ் ஆனையானும் கேட்டையானும் ஈக்குவலாக இருக்கும். ஈவன் தோ these two are equal, some of the defects will happen in the crystal lattice. Yes, first of all, what is meant by stoichiometric defect in ionic crystal? This defect is also called intrinsic or thermodynamic defect. In the stoichiometric ionic crystal, vacancy of one ion must always be associated with either by presence of or absence of oppositively charged or presence of same charge in the interstitial position, so as to maintain the electrical neutrality. அதாவது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக், இதுதான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு பேர். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு Cl மைனஸ் அயான் இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு Na ப்ளஸ் அயான் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக்டிஸ் பாயிண்ட்ஸில் டோட்டலாக நம்மளுக்கு இந்த லாக்டிஸ் பாயிண்டில் டோட்டலாக நம்மளுக்கு 20 Na ப்ளஸ் இருக்குது அப்படின்னா 20 Cl மைனஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் மூலிமா ஒரு Cl மைனஸ் அயான் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதே அளவுக்கு ஒரு Na ப்ளஸ் அயானும் மிஸ் ஆகும். இதை தான் நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்காட்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் arises due to missing of equal number of cation and anion from the lattice, crystal lattice. This is first point. Does not change in the stoichiometry of the crystal. அதாவது நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது, அதாவது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் 2 Na ப்ளஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா 2 Cl மைனஸ் அயானும் மிஸ் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. ஸோ இன் அயானிக் சாலிட், cation and anion are almost shows this type of effect அப்படின்னு பேர். ஓகே, cation and anions are almost similar size அப்படின்றது பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், some of the lattice points are unoccupied, equal number of cation and anion. So size of the cation and anion are more similar size அப்படின்றது தான் இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட், ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் உங்களுக்கு பண்ணி. நெக்ஸ்ட்டு ஃப்ரென்கல் டிஃபெக்ட் அப்படின்னு பேர். இதுலேயும் நம்பர் ஆஃப் ஆனியான் அண்ட் கேட்டயான்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு Ag ப்ளஸ்ஸு இந்த இடத்துல உட்காந்துருக்கும். தட் வி கால்ட் அஸ் எ இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் ரேதர் தென் ஆன் இட்ஸ் ஒரிஜினல் சைட் அப்படின்னு பேர். இது மிஸ்ஸிங் கிடையாது, இது இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், இந்த இடத்துல உட்காந்துருக்கும். ஹியர் ஆல்சோ the number of and cations and anions are equal. ஓகே, ஈக்குவலாக இருக்கும். கேட்டையான் அனையான் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். பட் கேட்டையான் தன்னோட இடத்துல இருந்து விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் வந்து உட்காந்துட்ருக்கும். தட் வி கால்ட் அஸ் எ ஃப்ரென்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் arises due to the presence of more number of metal ion as compared to anion. ஸோ ஆனையானை விட மெட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வர டிஃபெக்ட்டுக்கு பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ ஆல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் NaCl, பொட்டாசியம் குளோரைட் ஷோ திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட். சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸை காமிக்கும். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் கேன் பி மெயின்டைன்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனையான் வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அப்படின்னா எத்தனை பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் இருக்கும். அதை யார் பேலன்ஸ் பண்ணுவா? ஆனியானிக் வேக்கன்சி ஈக்குவல் டு த எக்ஸஸ் மெட்டல் அயான் ஆர் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டயான்
and electron present in the interstitial position. Interstitial position na நீங்க எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். For example, sodium chloride is heated in the presence of sodium plus ion to are formed deposited on the surface of the crystal. Sodium chloride in the presence of sodium vaporல நீங்க ஹீட் பண்ணும்போது அந்த Na plus deposited on the surface of the crystal. இந்த crystal மேலே surfaceல உட்கார்ந்திருக்கும். அப்ப the Cl minus ion diffuses from the surface, form a lattice point, from the lattice point combined with the Na plus. அதாவது உள்ள இருக்கிற Cl minus மேலே இருக்கிற Na plus கூட சேர்றதுக்காக உள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ உள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னா உள்ள ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல the electron lost by the sodium vapor Na plus னு ஒன்று உட்காந்துருக்கு இல்லைங்களா, அதோட எலக்ட்ரான் அந்த Cl மைனஸோட கேப்பில் போய் உட்காந்துக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் sodium chloride is heated in the presence of Na plus ion is formed or deposited on the surface of the crystal. Cl minus ion diffuses to the surface from the lattice point combined with the Na plus. Electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupy the vacancy created by the Cl minus ion. அந்த கிறிஸ்டலுக்கு மேலே இருக்கிற Na plus கூட சேர்றதுக்காக உள்ளே இருந்து Cl minus வெளியே வரும். வெளியே வந்த உடனே அந்த Na plus ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சு இல்லையா, அது அந்த Cl minus கேப்பில் போய் உட்காந்துக்கும். Such anionic vacancy can occupied by the number of unpaired electron is called Fourier center, F center அப்படின்னு சொல்லுவாங்க. This is called as a metal excess defect அப்படின்னு பேர். Metal deficiency defect அப்படின்னு ஒன்று இருக்குது. This is very very simple. That is ஒரு O2 minus, அதாவது ஒரு O2 minus மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற Fe2 plus Fe3 plus அம்மா இதுதான் என்ன சொல்கிறாங்க, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the green color is a O2 minus and pink color is a Fe2 plus. ஸோ இந்த இடத்துல எது காணும் அப்படின்னா ஒரு பிங்க் கலரை காணும். தட் இஸ் Fe2 plus is missing. ஸோ அப்போ Fe2 plus மிஸ் ஆச்சு அப்படின்னா O2 minus உடைய சார்ஜ் அதிகமாகும். லிசன், இங்கே ஒரு Fe2 plus மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த சார்ஜை இந்த இந்த பிங்க், இந்த க்ரீன் கலர், இந்த ஆரஞ்சு கலர் அயான், தட் இஸ் Fe3 ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது Fe2 ப்ளஸ்ன்றது Fe3 ப்ளஸ்ஸாக மாறி அதோட சார்ஜை பேலன்ஸ் பண்ணும். ஸோ Fe2 ப்ளஸ் காணும் அப்படின்னா ஒரு Fe2 ப்ளஸ் ஒரு Fe3 ப்ளஸ்ஸாக மாறும், இன்னொரு Fe2 ப்ளஸ் இன்னொரு Fe3 ப்ளஸ்ஸாக மாறும். இந்த மாதிரி மாறும்போது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது சம் ஆஃப் த லாக்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் அன்ஆக்குபைட், தட் unoccupied point charges are equally balanced by the some nearby metals அப்படின்னு சொல்கிறது தான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா மெட்டல் மஸ்ட் ஷோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், metal deficiency defect arises due to the presence of less number of cation than the anion. This defect observed in the crystal in which cations have variable oxidation state. Variable oxidation state na Fe2 plus வரணும் and Fe3 plus வரணும். ஆனால் Na plus எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலன்சி தான், Na plus மட்டும்தான். For example, FeO. The crystals of some of the Fe2 plus ions are missing from the crystal lattice. To maintain the electrical neutrality, twice the number of Fe2 plus, அதாவது பக்கத்தில் இருந்த 2 Fe2 plus in the crystal oxidized to Fe3 plus, Fe3 plus மாறும். In such cases, the overall number of Fe2 plus and Fe3 plus ions are lesser than the O2 minus அப்படின்றது தான் metal deficiency defect அப்படின்னு பேர். Next, impurity defect. In general method, introducing the defect in the ionic solids by adding some impurity ion. If the impurity ions are different variable oxidation state that host, vacancy created by the
லாக்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லாக்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிறிஸ்டல் லாக்டிஸ் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், addition of cadmium chloride to the silver chloride yield a solid solution of divalent cation. அதாவது Cd2+ ion occupy the position of Ag+. This will disturb the electrical neutrality of the crystal. அதாவது ஒரு கிறிஸ்டலில் ஆல்ரெடி நியூட்ரலிட்டி இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஒரு cadmium 2+ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ Ag+ இருக்கிற இடத்துல இந்த cadmium போய் உட்காரும். அப்போ அதோட எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆகும்போது in order to maintain the same and proportional number of Ag+ ion leaves the lattice. அதாவது நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக Ag+ ion அது இடத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். This produces a cation vacancy in the crystal. Such kind of crystal defect is called impurity defect. ஒரு impurity உள்ளே போகிறதால ஆல்ரெடி அந்த கிறிஸ்டல் லாக்டிஸில் இருக்கிற Ag+ வெளியே வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் as a impurity defect அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இந்த சாலிட் ஸ்டேட்டில் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பாயிண்ட் டிஃபெக்டில் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்னால் பேலன்ஸ்டாக இருக்கும், நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்னால் பேலன்ஸ்டாக இருக்காது, இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னால் நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறதால வர டிஃபெக்ட். சரிங்களா, இது சாலிட் ஸ்டேட். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த வீடியோலேருந்தே சாலிட் ஸ்டேட் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். ஓகே, தேங்க்யூ.